அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தொடர்ச்சியாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று மூன்றாவது பாகத்தில் இருக்கிறோம். கடந்த பதிவில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய இரண்டாவது மனைவி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் மக்காவிலே கொண்டு வந்து விட்ட அந்த சரித்திரங்களை பற்றி தெளிவாக பார்த்தோம். அந்த தொடரில் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜுர்ஹும் கூட்டத்தாருக்கு மத்தியில் அப்படியே வளர ஆரம்பிக்கிறார்கள், வாலிப வயதை அடைகிறார்கள். இந்த ஜுர்ஹும் கூட்டத்தாட்ட இருந்து தான் அரபு மொழியை ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கற்றுக்கொண்டார்கள். ஆரம்பத்தில் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நற்குணம், அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை பார்த்து ஜுர்ஹும் கூட்டத்தார் என்ன செய்தார்கள், தங்களுடைய கோத்திரத்தாரை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கிறார்கள். அந்த பெண்ணுடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாழும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து இந்த பெண்ணுடைய வார்த்தைகளை கேட்டு, இந்த பெண் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனைவியாக இருப்பதற்கு தகுதியற்றவள், இவள் அல்லாஹுடைய அந்த பொருத்தத்தை பொருந்தி கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவள் என்று சொல்லி இந்த பெண்ணை தலாக் சொல்லும்படி கூறி சென்றார்கள். அதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தலாக் சொல்லிவிட்டு இரண்டாவதாக ஜுர்ஹும் கூட்டத்தாருடைய தலைவர் முதாத் இப்னு அம்ர் என்பவருடைய மகளை திருமணம் முடித்தார்கள். இந்த பெண் மார்க்கப்பட்டுள்ள தீனுள்ள பெண்ணாக இருந்தால் இந்த பெண்ணுடன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்ச்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். இந்த பெண்ணின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் குழந்தைகளை நல்கினான். மூத்த மகன் நாபித், இரண்டாவது மகன் கைதார், மூன்றாவது மகன் அதுபாயில், நான்காவது மகன் மிபுஷாம், ஐந்தாவது மகன் மிஷ்மா, ஆறாவது தூமா, ஏழாவது மீஷா, எட்டாவது ஹுதத், ஒன்பதாவது தீமா, 10வது யதூர், 11வது நஃபீஸ், 12வது கைதுமான் என்ற 12 ஆண் குழந்தைகளை இரண்டாவது மனைவி மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். எப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன்மார்கள் 12 பேர் மூலமாக பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த 12 கோத்திரங்கள் உருவானதோ, இதே போல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த 12 மகன்மார்கள் மூலமாக முக்கியமான 12 கோத்திரங்கள் உருவாகின. இந்த 12 பேருடைய கோத்திரங்களும் ஆரம்ப காலத்தில் மக்காவில் தான் வாழ்ந்தார்கள். கொஞ்ச காலம் வாழ்ந்ததுக்கு பிறகு யமன், சிரியா, ஈஜிப்ட் பகுதிகளுக்கு வியாபார நோக்கத்துக்காக சென்று அங்கு வாழ ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அரேபிய தீபகற்பத்திற்கு வந்து சில கோத்திரத்தார் அரேபிய தீபகற்பத்திலும் சிலர் அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியிலும் வாழ ஆரம்பித்தார்கள். பிற்காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய முதல் 2 மகன் நாபித், கைதார், இந்த இருவருடைய குடும்பத்தாரை தவிர ஏனைய 10 பேருடைய வரலாற்று குறிப்புகள் அப்படியே இல்லாமல் ஆகிவிட்டது. இந்த 2 பேருடைய குடும்பத்தாருடைய அந்த வரலாறுகள் தான் அப்படியே மிகுதமாக இருந்தது. ஹிஜாஸ், அதாவது அந்த காலத்தில் அரேபிய தீபகற்பம் 5 மாநிலங்களை கொண்டது. அந்த மாநிலங்களில் முக்கியமான ஒரு மாநிலம் தான் ஹிஜாஸ். இந்த ஹிஜாஸுடைய வடக்கு பக்கத்தில் நாபிதுடைய பிள்ளைகள், நாபிதுடைய குடும்பம் அப்படியே வளர்ச்சி அடைந்து பத்ரா என்ற ஊரை தலைநகராக கொண்டு சக்தி மிக்க ஒரு அரசாங்கத்தை நிறுவினார்கள். பத்ரா என்ற ஊர் ஜோர்தானுக்கு தெற்கு பக்கமாக பழங்கால புகழ்பெற்ற நகரமாக விளங்குகிறது. இந்த பகுதியில் வாழ்ந்த ஏனைய மக்கள் இவர்களுடைய அரசாட்சிக்கு பணிந்து தான் வாழ்ந்தார்கள். இவர்களை எதிர்ப்பதற்கு யாருக்கும் தைரியம் இருக்கவில்லை. கடைசியாக ரோமர்களுடைய படை இவர்களின் மீது போர் தொடுத்து இந்த இவர்களுடைய அரசாங்கத்தை அப்படியே அழித்தார்கள். இந்த நாபிதுடைய வம்சத்தினருக்கு நிபுத்தி வம்சத்தினர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. சிரியாவில் வாழ்ந்த கஸ்ஸானி என்ற அரசர்களுடைய வம்சத்தினரும் மதீனாவில் இருந்த முக்கியமான 2 கோத்திரத்தார் அவுஸ், ஹஸ்ரஜ், இந்த இருவரும் இந்த நாபிதுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் என்பதாக ஆய்வாளர்கள் கூறுறாங்க. இந்த நாபித், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மூத்த மகன், நாபிதுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இன்றும் கூட அந்த ஜோர்தானுடைய பகுதிகளில் வாழ்வதாக ஆய்வுகள் சொல்லுகிறது. இதே போல கஹ்தான் என்ற வம்சத்தினரும் இந்த நாபித் என்பவருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பதாக ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துறாங்க. அடுத்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரண்டாவது மகன் கைதார். இந்த கைதாருடைய வம்சத்திலே வந்தவர்கள் மக்காவில் தான் அதிக காலம் வாழ்ந்தார்கள். இந்த வம்சத்தில் வந்தவர்கள் தான் அதுனான் என்பவரும் மஅத் என்பவரும். அதுனானுடைய மகன் தான் மஅத். இந்த இருவரும் மக்காவிலே கண்ணியவாளர்களாக வாழ்ந்தார்கள். இந்த கைதாருடைய வம்சாவளியிலே வரக்கூடியவர்களுக்கு தான் அதுனானிய அரபிகள் என்று சொல்லப்படுகிறது.
இந்த பரம்பரையில் இருந்து தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்கச் செய்தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கைதாருடைய வம்சத்திலே வந்த அத்னான் என்பவருடைய பரம்பரையின் ஊடாக வருகிறார்கள். இமாம் இப்னு சஅத் தபகாத்திலே இதை பற்றி தெளிவாக குறிப்பிடும் பொழுது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லா பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்தி மனாஃப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபிஹ்ர் பின் மாலிக் பின் நதுர் பின் கினானா பின் ஹுசைமா பின் முத்ரிகா பின் இல்யாஸ் பின் முதர் பின் நிசார் பின் மஅத் பின் அத்னான் என்பதாக அந்த பரம்பரையை தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அத்னான் என்பவருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியிலே 21 பேருடைய பரம்பரை அப்படியே இன்றும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அத்னான் என்பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 21வது பாட்டனார். இந்த அத்னானுடைய மகன் மஅத். இந்த மஅதுக்கு நஜ்ஜார் என்ற ஒரு மகன் இருந்தார். சில வரலாற்று ஆசிரியர்கள் மஅதுக்கு நஜ்ஜார் என்ற ஒரே ஒரு மகன் மட்டும் தான் இருந்தார் என்பதாக கூறுகிறார்கள். இந்த நஜ்ஜாருக்கு 4 ஆண் குழந்தைகள் இருந்தார்கள். முதர், ரபியா, அன்மார், இயாத். இந்த 4 பேரின் மூலமாகத்தான் அதிகமான அரேபிய கோத்திரங்கள் உருவாக ஆரம்பித்தது. இந்த நஜ்ஜாருடைய 4 ஆண்மகன்கள்ல முக்கியமானவர் தான் ரபியா. இந்த ரபியாவுக்கு 2 ஆண் குழந்தைகள் அசத், துபையா. இந்த அசதுக்கு 2 ஆண் குழந்தைகள் ஜதீலா, அன்சா. இந்த அன்சாவுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் தற்பொழுது சவுதி அரேபியாவை ஆட்சி செய்யக்கூடிய அந்த ஃபஹத் வம்சத்தினர். தற்பொழுது இருக்கக்கூடிய சல்மான், அவருடைய மகன் முஹம்மது, இதற்கு முன்னால் ஆட்சி செய்த கிங் அப்துல்லா, கிங் ஃபஹத், இவர்கள் எல்லாம் இந்த அன்சா என்பவருடைய வழித்தோன்றலில் வந்தவர்கள். இந்த நஜ்ஜாருடைய மகன்கள்ல இன்னொரு முக்கியமானவர் தான் முதர். இந்த முதருடைய மகன் தான் இல்யாஸ். இந்த இல்யாசுடைய பரம்பரையில் தான் குறைஷியர்கள் உருவாகிறார்கள். இந்த குறைஷியர்களுடைய வம்சத்தில் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். இந்த இல்யாஸ் என்பவரின் மூலமாக முக்கியமான 4 கோத்திரங்கள் உருவானது. ஒரு கோத்திரம் தமீம் இப்னு முர்ரா என்ற பெயரிலே, 2வது கோத்திரம் ஹுதைல் இப்னு முத்ரிகா, 3வது கோத்திரம் பனு அஸத் இப்னு ஹுசைமா, 4வது கோத்திரம் கினானா பின் ஹுசைமா. இந்த கினானா பின் ஹுசைமா என்ற கோத்திரத்தின் மூலமாகத்தான் குறைஷியர்கள் உருவாகினார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல குறைஷியர்கள் யார், அவர்கள் எத்தனை கோத்திரங்களாக பிரிந்தார்கள் என்ற அடுத்த விடயங்களை தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை அறிந்து அவர்களுடைய ஒவ்வொரு வழிமுறையையும் தெளிவாக அணுவணுவாக பின்பற்றக்கூடிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.